வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தமிழ் எஃப்எம் பாட்காஸ்ட். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்டுட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிற கதை நான் தேடிய தேவதை ஆர் மகேஸ்வரி அவர்கள் எழுதியது. முதல் 2 அத்தியாயத்தில் நம்ம ஆனந்த இனியன் பற்றி பார்த்துருந்தோம். கோயம்புத்தூரில் வேலை விஷயமா புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்த போது நடந்த எதிர்பாராத சந்திப்பை பற்றியும் கேட்டிருந்தோம். இப்போ நீங்கள் கேட்க போகிறது அத்தியாயம் 3, நீ வருவாய் என. ஹோட்டலுக்கு வந்தான் ஆனந்த இனியன். உணவு உண்ண பிடிக்கவில்லை. பால் மட்டும் கொண்டு வர சொல்லி பருகிவிட்டு படுத்தான். அவன் விழிகளை நிறைத்த அவன் தேடி தேடி அலைந்த தேவதையின் உருவமும் ஞாபகமும் அவனை அலைக்கழித்தன. இவ்வளவு பெரிய நகரில் அவள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்ற நினைவு அவனை மிரட்டியது. நீ யாரடி பெண்ணே? உன் பேர் என்னடி கண்ணே? இத்தனை நாளும் என் இதயத்தில் கற்பனையாய் உலா வந்த உன்னை நேரில் காணவும் நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அதே சமயம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்ததும் நான் பட்ட வேதனைக்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. தேவதையே, நான் மீண்டும் உன்னை காண வேண்டும். அப்போது உன்னை இன்று போல தவற விட்டுவிட மாட்டேன். உன்னிடம் என் மனம் திறப்பேன். என் நெஞ்சத்து காதலை கூறுவேன். உன் சம்மதத்தோடு உன்னை மனம் முடிப்பேன். சட்டென்று என் முன் தென்றலாய் தோன்றினாய். பின் மின்னலாய் மறைந்து மாயமானாய். ஒரே பார்வையில் என் இதயம் பறிப்போனது உன்னிடம். அது உனக்கு தெரியுமா இனியவளே? ஒரே நொடியில் என் மனம் உன் வசமானது என்றால் நீ என்னை புரிந்து கொள்வாயா? என் நெஞ்சம் கவர்ந்த நிலவு நீதான் என்றால் என்னை நீ நம்புவாயா? என் இதயத்தை திருடிய தேவதை நீதான் என்றால் நீ இதை வெறும் உளறல் என்று நினைத்து கொள்ள மாட்டாய்தானே? நீ எங்கிருக்கிறாய் என்னவளே? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இனியவளே? உன்னை கண்டதும் இதயம் நிறைந்து விட்டது. வயிற்று பசி மறுத்து போனது. என்னை நான் மறந்து போனேன். உன்னை கண்ட இனிய நினைவுகளில் மகிழ்கிறேன். நீயும் என்னை நினைத்து கொண்டிருப்பாய். மகிழ்ச்சியோடு இல்லை என்றாலும் கோபத்துடன் நினைத்து கொண்டுதான் இருப்பாய். அழகிய பூங்கொடியே, என் தோள் சேர என்று வருவாய்? நீ வருவாய் என காத்திருக்கிறேன் கண்மணியே. ஆனந்த இனியன் அந்த பெண்ணின் நினைவுகளுடன் புலம்பியபடியே தூங்கி போனான். அவன் காத்திருப்பு கைகூடுமா? அவன் கண்ட தேவதை நேரில் வருவாளா? இக்கேள்விகளுக்கு கடவுள்தான் பதில் சொல்ல வேண்டும். மறுநாள் விழித்தெழும்போதே விழிகளில் அந்த தேவதையே வந்து நின்றாள். அவளை தவற விட்டுவிட்டோமே என்று மனம் தவித்தது. மனம் பாரமானது. உள்ளூராய் இருப்பாளா அல்லது வெளியூராய் இருப்பாளா என்ற கேள்விகள் மனதில் வண்டாய் குடைந்தது. ஆனந்த இனியன் குளித்தான். பெயரளவில் உணவு உண்டான். லேப்டாப்பை எடுத்து மேலே செக் செய்தான். வர்த்தகம் தொடர்பான வேலைகளை மேலாளர்களுக்கு ஆணையிட்டான். இடத்தின் உரிமையாளரும் புரோக்கரும் வந்து நின்றனர். ஹலோ சார், ஐம் ஷேகர். நான் ஒரு இன்ஜினியர். ஷேகர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் தொழில் செய்கிறேன். அந்த இடம் என் பூர்வீக சொத்து. அதை விற்கக்கூடாது என்று இருந்தேன். ஆனால் விற்கும்படியான சூழ்நிலை வந்துவிட்டது. அதுதான் விற்கிறேன் என்றார். ஐம் ஆனந்த இனியன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். ஷேகர் சரியான நிர்ணயத்துடன் இடத்தின் விலையை சொன்னார். பேராசைப்படாத அவன் உள்ளம் ஆனந்த இனியனுக்கு பிடித்திருந்தது. ஆனந்த இனியன் கூடவே 2 கோடி சேர்த்து வழங்குவதாய் கூறவும், ரியலி, நீங்கள் அற்புதமான மனிதர் ஆனந்த இனியன். இன்றைய காலகட்டத்தில் அடித்து பிடித்து அடுத்தவனை ஏய்த்து பிழைக்கும் மனிதர்கள் மத்தியில் நான் கேட்ட தொகையோடு மேலும் 2 கோடியை கொடுப்பதாய் ஒத்துக்கொண்ட உங்கள் உயர்ந்த உள்ளம் பிடித்திருக்கிறது என்று மகிழ்ந்தான் ஷேகர். இது பூர்வீக சொத்து என்கிறீர்களே ஷேகர். சூழ்நிலை காரணமாய் விற்கும் உங்கள் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும் என்று எனக்கு புரிகிறது. பாட்டன் முப்பாட்டன் சொத்தை விற்பது எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று தெரிகிறது. அதனால்தான் நீங்கள் கேட்ட பணத்தை விட அதிகமாய் கொடுத்தது என்றான் ஆனந்த இனியன். அதோடு இந்த இடத்தை பார்க்க வந்துதான் அவனுடைய தேவதையின் தரிசனம் கிடைத்தது என்ற மனக்குளிர்ச்சியாலும் தான் 1 கோடியை அதிகமாக கொடுத்ததும். அந்த இடத்தின் வர்த்தகத்தை பேசி முடித்தாகிவிட்டது. பத்திரப்பதிவு என்றைக்கு வைத்துக் கொள்கிறீர்கள் ஆனந்த இனியன்? நாளைக்கே வைத்துக் கொள்ளலாமா? சரிங்க சார். ஷேகர், பணத்தை செக்காக வாங்கிக் கொள்கிறீர்களா அல்லது உங்கள் வங்கி கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்துடட்டுமா? என் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள் சார் என்றான் ஷேகர். உடனே ஆனந்த இனியன் அவன் வங்கி கணக்குக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்தான். புரோக்கரும் ஒரு பெரும் தொகையை கொடுக்க அவனோ பெரும் மகிழ்ச்சியானான். நாளை வந்துடுறேன் சார் என்று ஷேகர் கிளம்பினான். புரோக்கரும் கிளம்பினான். பின் அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்தான், காரை எடுத்துக்கொண்டு.
அவள் கண்ணில் படவே இல்லையே. மறுநாள் கவலையுடனேயே கடலூர் புறப்பட்டான் ஆனந்த இனியன். நிலத்தின் பத்திரத்தை தாய் ராஜேஸ்வரியின் கைகளில் கொடுக்க பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு பின் பீரோவில் பத்திரப்படுத்தினார். மகனின் முகம் என்றும் தாமரையாய் மலர்ந்திருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாய் கூம்பி வாடி வதங்கி இருக்கவும் ராஜேஸ்வரி மகனின் அருகில் போய் அமர்ந்தார். சட்டென்று ஆனந்த இனியன் தாயின் மடியில் தலை வைத்து படுக்கவும் அவரோ அவன் முடி கோதி முகத்தை நீவி விட்டவாறே கேட்டார். ஆனந்தா, நீ இப்படியெல்லாம் சோர்ந்து இருப்பவன் இல்லையே, ஏன், என்ன ஆனது? கோயம்புத்தூரில் ஏதும் நடந்ததா என்று பரிவுடன் கேட்கவும் ஆனந்த இனியனுக்கு தாங்க முடியவில்லை. அம்மா, நான் அவளை பார்த்தேன். எவளை ஆனந்தா? என் தேவதையை. என்னது, நிஜமா? நீ சொல்வது நிஜமா? உன் மனதுக்கு பிடித்த பெண்ணை கண்டுவிட்டாயா என மகிழவும், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாமா? ஏன் ஆனந்தா? அவளை கண்ட கொஞ்ச நேரத்தில் மாயமாய் மறைந்து விட்டாள். அவள் அதே கோயம்புத்தூரா அல்லது வெளியூரிலிருந்து புத்தக கண்காட்சிக்கு வந்தாளான்னு தெரியலமா. அப்போ அவ பேர் என்னன்னு தெரியாது, ஊர் எதுன்னு தெரியாது, ஆனா உன்னோட சீத்தையை கண்டு விட்டாய், அப்படித்தானே? ஆமாம்மா. பிறகு தேடி பார்த்தாயா? ஒரு இடம் விடாமல் சுற்றி திரிந்து தேடி பார்த்து விட்டேன். அவள் இருப்பிடம் அகப்படவில்லை. அவளை எப்படி கண்டுபிடிப்பது ஆனந்தா? அதுதான் எனக்கே தெரியலம்மா. என்ன வயசு இருக்கும்? 23 அல்லது 24 இருக்கலாம். படித்து கொண்டிருப்பாளா அல்லது வேலை செய்து கொண்டிருப்பாளா? நீ எங்கே தேடுவாய்? அவள் வேறு நகராய் இருந்துவிட்டால் எப்படி தென்படுவாள்? புரியவில்லையே. அதுதாம்மா எனக்கும் குழப்பமா இருக்கு. மனசெல்லாம் வலிக்குதுமா. அம்மா, அவள் இல்லாம எனக்கு திருமணம்னு ஒன்று நடக்காது. அப்படியே அச்சு அசல் என் கற்பனை பெண். அவள் பணக்காரியா ஏழையா, படித்தவளா படிக்காதவளா என்று எனக்கு தெரியாதுமா. ஆனால் அவளை மிகவும் பிடித்து விட்டது. சரி சரி, கலங்காதே. உன் காதலுக்கு அபார சக்தி இருந்தால் உன் முன்னே வருவாள். நிஜமாதான் சொல்றீங்களாமா? நீ இந்த அளவு அந்த பெண்மேல் உருகி கரைகிறாயே, அது அந்த கடவுளுக்கு தெரியாமல் போகாது. அவளை கொண்டு வந்து உன் கண் முன்னே நிறுத்துவான். அம்மா வார்த்தையை நம்புப்பா. அவன் தாயின் வார்த்தையை நம்பினான். நீ இப்படி சோக கீதம் வாசிக்கிறத பார்க்க சகிக்கவில்லை. எழு, திடமாயிரு. கனவு நிஜமாகும், உன் கற்பனை உண்மையாகும். நம்பணும். நம்பினால் நீ ஜெயிப்ப. சரியா? ஆனந்த இனியன் தாயின் சொல் கேட்டு திடமானான். மதியத்திற்கு மேல் குளித்துவிட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். மாலை பெரும் மழை பிடித்து கொண்டது. அடுத்ததாக இந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.